வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கு விடியவே எனக்கு ஒரு படுக்கையிலேயே ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. நான் அதை தாங்கி என்னுடைய மனதை மாற்றி இன்றைக்கு கடற்கரைகளில் கொஞ்சம் இதாக திறப்போம், ஹாப்பியாக திறப்போம்னு திறந்தனால் அந்த கதையை நான் அடுத்ததாக சொல்கிறேன். முதல்ல இன்றைக்கு வவுனியாவில் நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. பெரிய பெரிய வசதியான ஆக்கள், பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியர், அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தவங்க அந்த ஒரு பாடசாலையில் படித்தபடியாக. சந்தோஷம், மகிழ்ச்சி, யா, வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கு வவுனியா டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 50-70 பேருக்கு சாப்பாடு வச்சோம். டவுனுன்றதை சொல்லி நாங்கள் குருமங்காடு, வேப்பங்குளம் அந்த ஏரியா, ஹாஸ்பிட்டல் பின்னுக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட், அப்படி ரமணிக்குட்டு கோபுரம், அப்படி அந்த லைன் அப்படியே வாரது. நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் பேருக்கு வைக்கிறது எப்போயாவது தான் வைப்போம், எந்த நாளும் வைக்கிற இல்லை. எங்களுக்கு அவ்வளவு இது கெப்பாசிட்டி கிடையாது. இதில் என்ன கவலைக்கு ஒரு விஷயம் என்று சொன்னால், அந்த ஜீவனங்கள் எங்களையே நம்பி இருக்கும். எங்களண்டா என்ன இல்லை, மனிதர்கள், எங்களோட கண் கால் ரெண்டு பார்த்து மனிதர்கள் உருவத்தில் இருக்கிறோம் தானே, எங்களை நம்பி இருக்கும். பார்க்கும், மூஞ்ச பார்க்கும், ஒரு வாய் சோறு தரமாட்டிங்களா, தண்ணி தரமாட்டிங்களா. சில நாய் பின்னிக்கே போகும், என்னத்துக்கு போகுதுன்னு தெரியாது. அவங்க பஸ் ஏறி போயிடுவாங்க, இல்லை அடித்து விட்டுட்டு போயிடுவாங்க, கல் எடுத்து அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி. ஆனால் அது என்னத்துக்கு பின்னுக்கு வருந்தா, தனக்கு ஏதாவது என்ன சரி வேண்டித்தாங்க. கடவுள் எங்களை மனிதனாக படைச்சிருக்கிறது கடவுள் ஒவ்வொருக்கவும் கீழே வரையிலாது. மனிதனை எங்களை படிச்சிருக்கிறது நாங்கள் அந்த நாய்களுக்கோ, பூனைகளுக்கோ, மாடுகளுக்கோ, ஆடுகளுக்கோ, யாரோ ஒரு ஜீவனுக்கு கடவுளாக இருக்கணும்ண்டு. இதில் கவலையான விஷயங்கள் என்னென்னு சொன்னால், ஒரு வாய் சாப்பாடு போன கிழமை ஓமந்தையில் 4 நாள் ஆட்டோவில் ஒரு இடுப்பு வாகனத்தை ஏற்றிட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு எங்கே ஏறி போனாங்களோ, ஃப்ளைட் எடுத்து போயிட்டாங்களா இல்லை திரும்பி என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போயிட்டாங்க. அந்த இடத்துல தண்ணி சாப்பாடே அந்த ஏரியாவிலேயே இல்லை. எல்லோரும் கோயில் திருவிழான்னு போயிட்டாங்க. இன்றைய கவலையான இதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பிடி சாப்பாடு, கொஞ்சம்